வடக்கு மாகாணத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களிலும் நகரப் பகுதிகளிலும் அமைந்துள்ள பொதுச் சுகாதார வசதிகளை உள்ளூராட்சி மன்றங்கள் தினசரி அடிப்படையில் கண்காணித்து முறையாக பராமரிக்க வேண்டும் என வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் கலாநிதி ஜே விவேகானந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடக்கு மாகாணத்துக்கு, குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வருகை தரும் சுற்றுலாவிகள் இங்குள்ள பொதுச் சுகாதார வசதிகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் எமது கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர். யாழ்ப்பாணம் பிரதான பேருந்து நிலையத்தில் நவீன முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மலசல கூடத்தை பொதுமக்களின் பாவனைக்காக மிக விரைவில் திறந்து விடுவதற்கான துரித முயற்சிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இத்தகைய மாபெரும் உள்கட்டமைப்புகள் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்பதற்காக உரிய தரப்பினருடன் இணைந்து தேவையான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகளை வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தின் சுற்றுலாத்துறையில் பண்ணை பொழுதுபோக்கு பூங்காவும் பருத்தித்துறையும் மிக முக்கிய இடங்களை வகிக்கின்றன. பண்ணை பகுதிக்கு தினமும் மாலை வேளைகளில் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்களும் குடும்பங்களும் வருகை தருவதுடன் இலங்கையின் வடக்கு எல்லையான பருத்தித்துறைக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாவிகள் பெருமளவில் வருகை தருகின்றனர். இந்த சுற்றுலாவிகளின் வருகையை தக்க வைப்பதற்கும் அவர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதற்கும் தூய்மையான சுகாதார வசதிகள் மிக அவசியமானவை என்பதை உணர்ந்து இந்த இரு வளாகங்களிலும் உள்ள சுகாதார வசதிகளை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க சுற்றுலா பணியகம் துரித நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களின் எல்லைக்குட்பட்ட சுற்றுலா தலங்களின் தூய்மையை பேணுவதை உறுதி செய்ய வேண்டும். அதேவேளை தேவையான இடங்களில் சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகளை மேலும் நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் தனது முழுமையான ஆதரவையும் நிதியுதவிகளையும் வழங்க தயாராக உள்ளது. இனிவரும் காலங்களில் சுற்றுலாவிகள் மற்றும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகள் தங்குதடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற முன்வர வேண்டும் எனவும் அவர் அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்.